மாற்றத்துக்கான ஒரு துவக்கம் இது. உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது திரு அண்ணாமலையிட்டு இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நம்புறோம். ஓகே, ஒரு இயக்கமா துவங்கியிருக்காரு, அரசியல் கட்சியா இது மாறணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறணும். இவர் முன்னெடுத்து போற இந்த வீத லீடர்ஸ் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பா மாறினா தமிழகத்துக்கான உண்மையான முன்னேற்றம் நடக்கும். ஒரு 40-50 நாட்கள் புதிய அரசோட விஷயங்கள் திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு, எப்படி நம்ம பாக்குறோம்? இப்ப அவரை விமர்சிக்க முடியுமான்னு தெரியல. அவர் ஒரு 6 மாசம் ஆகி, ஏன்னா அவரும் புதுசு, அவர் செட்டில் ஆகி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவர் என்னென்ன திட்டங்கள் கொடுக்கறாரு, எப்படி பண்றாருங்கிறது விமர்சனம் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். வருங்காலங்கள்ல கடந்த பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது கடந்த காலங்களில் திமுக ரொம்ப எதிர்ப்பு தலைவர் வந்து அரசியல் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த இயக்கம் துவங்கியிருக்காரு. இனி வரும் காலங்களில் எந்த எதிர்த்து அவர் அரசியல் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பா அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த தேசிய கட்சியை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அவர் எதிர்த்து அரசியல் பண்ணுவாருன்னு நம்புறது கட்சிகள் அல்ல, மக்களுடைய பிரச்சனையை எதிர்த்து கண்டிப்பா அவர் அரசியல் பண்ணுவார். அது மக்களுக்கு நல்லதா அமையும். பாஜக இருந்து வெளியே வந்தது உங்களுக்குலாம் ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருக்குங்களா? இல்ல, தீர்க்கமா சிந்திக்காம அவர் முடிவு எடுக்க மாட்டாரு. அவர் முடிவு எடுத்தாருன்னா அதுக்கு பின்னாடி அர்த்தம் இருக்கும். அதனால அவருடைய முடிவு எப்பவுமே கரெக்டான முடிவா தான் இருக்கும். இல்ல, கடந்த ஒரு ஆண்டு காலமா எந்த ஒரு பதவியும் இல்லாம இருந்தாரு அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இடம் கொடுக்காம இருந்தாங்கன்ற ஒரு எதிர்ப்பா மக்களிடையே இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி எதிர்பார்த்து பேஸ் பண்றோம்? இவருக்கு கண்டிப்பா கொடுத்திருந்தா அதுக்கான ஒரு மாற்றத்தை இவர் கொண்டு வந்திருப்பாரு. இவர் இப்ப தனியா கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்ல வீத லீடர்ஸ்ங்கிற ஒரு அமைப்பை முன்னெடுக்கிறதோ இன்னுமே சிறந்ததா நான் பாக்குறேன். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துல அதிக யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ இவரும் யங்ஸ்டர்ஸ் அரசியல் வரணுன்றாரு. எப்படி இருக்கும் இந்த ரெண்டு போட்டி? இது ஆரோக்கியமான போட்டி தான். நம்ம அண்ணாமலை ஜிக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ரொம்ப சிந்திச்சு செயல்படக்கூடியவர், அவசரமா முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல. அதனால அவருடைய சிந்தனையும் அவருடைய பேச்சும் எப்பவுமே தெளிவு இருக்கும். அந்த தெளிவை இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ நம்ம வீத லீடர்ஸ்க்கு வர்றதை ஊக்குவிக்கும். என் பேர் அட்வொகேட் பிருத்திவிராஜா, கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வரேங்க. மாநாடு வந்து தமிழகத்திலே வந்து ஒரு தனித்துவ மாநாடா பாக்குறோம். என்னன்னா, இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எந்த கட்சியுமே எடுத்தது கிடையாது. ஏன்னா போதையை ஒழிக்கணும்னு ஒரு முழு மூச்சா ஒரு தமிழகத்துல ஒரு தலைவர் போராடுறாருன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். தமிழகத்துல வேற எந்த தலைவரும் போதையை ஒழிக்கணும்னு எந்த தலைவரும் பாடுபட கிடையாது. முழு மூச்சா போதையை ஒழிக்க வேண்டும், தமிழகம் நல்லா இருக்க வேண்டும், இளைஞர்கள் மாற வேண்டும், இளைஞர்கள் நல்ல கட்டத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு போகணும்னு அண்ணாமலை அண்ணனோட இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள்ல அண்ணன் அவர்கள் முதலமைச்சரா கண்டிப்பா கூறுவார். இயக்கம் அரசியல் கட்சியா மாறுமா அப்படிங்கறது வந்து அண்ணனுடைய அறிவிப்புல தான் இருக்குது. கண்டிப்பா அண்ணன் அவர்கள் அறிவிப்பாரு. எல்லாருமே அந்த ஒரு சிந்தனையில தான் அண்ணன் என்ன அறிவிப்பாருன்னு தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்புவோம். கண்டிப்பா வந்து அண்ணனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அண்ணனுடைய கொள்கை எப்படி இருக்குதுன்னு அண்ணன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பா அண்ணன் வந்து மக்கள் சிந்தனையை கருத்துல கொண்டு மக்களுக்கு எப்பேற்பட்ட நல்லதை கொடுக்கணும், மக்கள் எப்பேற்பட்ட நல்லதை கொடுத்தா மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது அண்ணனுக்கு புரியும். உண்மையாலுமே மக்களுக்காக நேசிக்கக்கூடிய, மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். இல்ல, அப்படி எதுவும் கிடையாது. தமிழகத்துல வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது. தமிழக அரசியல் என்னதான் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்தாலும் உண்மையாலுமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவர்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான். இவருக்கு வந்து இவருடைய படிப்பு, சிந்தனைகள் எல்லாமே மிகப்பெரியது. யாருக்கும் கம்பேரே பண்ண முடியாது. தனித்துவமான தலைவர் அண்ணன் அவர்கள் மட்டும்தான்.